வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு இப்போ ரீசெண்டா நிச்சயதார்த்தம் நடந்திருந்துச்சு. அதுவும் வந்துட்டு மார்ச் மாசம் 1ஆம் தேதி தான் அந்த நிச்சயம் நடந்திருந்துச்சு. அண்ட் அவங்க நிச்சயம் பண்ணியிருக்கிற நபர் வந்துட்டு நிக்கோலஸ் அப்படின்ற நபர் தான். நிக்கோலஸ் அப்படின்ற நபர் வந்துட்டு மும்பையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அண்ட் அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் அவர்களுக்கு வந்து சொந்தமா ஒரு ஆர்ட் கேலரியும் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஆர்ட் கேலரியில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நிக்கோலஸ் அவர்கள் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய பேர் மனசுல எழுந்துட்டு இருக்கும். ஸோ நிக்கோலஸ் அப்படின்ற நபர் வந்துட்டு மும்பையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அண்ட் அது மட்டும் இல்லாம பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவருக்கு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வேர்ல்ட் லெவல்ல பவர் லிஃப்டிங்ல சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு பொண்ணு தான். ஸோ அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். நிக்கோலஸ் அவர்களோட முதல் மனைவியோட பேர் வந்து கவிதா. கவிதா அவர்கள் 2010ல மிஸ்ஸஸ் கிளாட்ராக்ஸ் அப்படின்ற டைட்டில் வின்னரும் அவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாம மிஸ் குளோபல் 2011 பேஜென்ட்ல வந்து 2007 அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 15 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து வரலட்சுமி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா தான் கவிதா அவர்களும் நிக்கோலஸ் அவர்களும் பிரிஞ்சிருக்காங்க. வரலட்சுமி அவர்களுக்கு நிக்கோலஸ் அவர்களை கிட்டத்தட்ட 14 வருஷமா தெரியுமா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்கது. வரலட்சுமி வீட்டு சைட்லயும் சரி, நிக்கோலஸ் வீட்டு சைட்லயும் சரி, ரெண்டு வீட்லயுமே வந்துட்டு இவங்களோட கல்யாணத்துக்கு ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி தான் இப்போ கல்யாணமும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல நிக்கோலஸோட 15 வயசு மகளும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது அண்ட் இவங்க லைஃப்ல வந்துட்டு என்ன சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டாக்கி சார்பா நம்ம வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தி என் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கருத்த மொழி. அவங்க அப்பா பேரு தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட். அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுறானே. வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா பார்த்தாங்க. இப்ப நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் பெரிய இடம், நல்ல உயரத்துல இருக்காங்க. நாம இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேற தான் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணிட்டாரு. பழசா வச்சிருப்பேன், பழைய ஜீப்பே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா